Mist Ice Cream. Milky Mist Ice Creams. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மறைந்த பவதாரணிய நாங்க எந்த உருவத்துல பார்ப்போம் அப்படின்னு எந்த ஃபேன்ஸுமே எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ ரியாக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா இப்போ கோட் படத்துல இருந்து சின்ன சின்ன கண்கள் அப்படின்ட்டு பாட்டு ரிலீஸ் ஆகிருந்துச்சு இல்லையா? தளபதி விஜய் அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு அவருடைய 50வது பிறந்த நாளை எல்லாருமே கோலாகலமா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில கோட் படத்துல இருந்து தளபதி விஜய் அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு 12 PM அப்போ ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ணதா இருக்கட்டும். அதே நாள்ல 6 PM அப்போ சின்ன சின்ன கண்கள் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களை மெலோடியா பாடின இந்த ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணதா இருக்கட்டும். எல்லாமே பேக் டு பேக் ட்ரீட்டா இருந்துச்சு. நிறைய பேர் தளபதி விஜய் அவர்களோட லுக்கை பார்த்து பயங்கரமா அவங்களுடைய அன்பு வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப காமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த பாடல் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களும் பாட அவங்க கூட சேர்ந்து பவதாரணி பாடியிருக்காங்களா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தான் உண்டு பண்ணிருந்துச்சு. ஏன்னா பவதாரணி இப்போ நம்ம கூட இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அவங்களுடைய வாய்ஸை AI டெக்னாலஜி மூலமாக யூஸ் பண்ணி யுவன் சங்கர் ராஜா ரொம்பவே அழகாக அந்த ஒரு மியூசிக்கை கொண்டு வந்திருந்திருக்காரு. பவதாரணி வெர்சஸ் தளபதி விஜய் அவர்களுடைய அந்த வாய்ஸில் கேட்கறதுக்கு இந்த பாடல் வேற லெவலில் இருந்துச்சு. இதை பற்றி யுவன் சங்கர் ராஜா அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்திருக்காரு. நான் என்னுடைய அக்கா பவதாரணியை வச்சு எவ்வளவோ பாடல்கள் பாட வச்சிருந்தேன். ஆனா இந்த சின்ன சின்ன கண்கள் அப்படின்ற பாடல் லிட்டரலி வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த பாடல் கபிலன் வைரமுத்து எழுதினப்போவே நான் டிசைட் பண்ணியிருந்தேன் இந்த பாடல் கண்டிப்பாக என்னுடைய அக்கா பவதாரணிக்காக தான் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க January 25 அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீலங்காவில் அட்மிட் பண்ணியிருந்தாலும் அவங்க மறுபடியுமே திரும்ப வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறமா இந்த பாடலை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல தான் இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு சில மணி நேரத்திலேயே பவதாரணி இறந்த செய்தி என்னை மிகவும் ஃபீல் பண்ண வச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அவங்களுடைய மறக்க முடியாத அந்த யூனிக்கான வாய்ஸை கண்டிப்பாக AI டெக்னாலஜி மூலம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் என்னோட மைண்டுக்கு வந்திருந்தது. இந்த பாடல் பவதாரணிக்காக தான் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன் இல்லையா? அது கண்டிப்பாக நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணியிருந்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னைக்கு இந்த பாடல் வந்து உங்கள் மனசில் ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது சோகத்தோட சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு இருக்கு அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா தனக்கு என்ன எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் ரொம்பவே ஃபீல் பண்ணி இதை ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அது கூடவே பவதாரணியோடைய லாஸ்ட் சிங்கிங் வீடியோ கூட இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. என்ன பண்றது? அதை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவங்க தளபதி விஜயோட பர்த்டே அன்னைக்கு ஷேர் பண்ண ஒரு பிக்சர் இப்போ பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே இதை பற்றி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. த்ரிஷா வந்து கோட் படத்தில் இருக்காங்களா இல்லையா அப்படின்றது இப்போ வரைக்குமே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக தான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அர்ச்சனா கல்பாத்தி அடிக்கடி த்ரிஷா கூட எடுத்துக்கிற பிக்சருமே ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து த்ரிஷா தளபதி விஜய்க்காக ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணி லிஃப்ட்ல தளபதி விஜய் ரொம்ப கேஷுவலா வந்து லுக் விட அதை வந்து போட்டோ எடுத்திருந்திருக்காங்க மிரர்ல ஆக்ட்ரஸ் த்ரிஷா. ஸோ இந்த பிக்சர் ஷேர் பண்ணிட்டு புயலுக்கு பின்னாடி அமைதி இருக்கும், அமைதிக்கு பின்னாடி புயலுமே இருக்கும், அது எல்லாமே நீங்க தான். இதே மாதிரி இன்னும் நிறைய மைல் ஸ்டோனை நீங்க கடந்து போகணும், பெரிய சக்சஸ் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட்ரஸ் த்ரிஷா தளபதி விஜய்க்காக இந்த ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, கோட் படத்துடைய அந்த கிளிம்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதுல கூட ஒரு ஃப்ரேம்ல த்ரிஷாவோட பிக்சரை நாங்க வந்து பார்த்தோம். அந்த ஃப்ரேம்ல இது நிஜமாலே த்ரிஷா தான் அப்படின்ற லெவலுக்கு எல்லாரும் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா இந்த பிக்சர் வந்து லியோ டைம்ல எடுத்த பிக்சர் தான் அப்படின்னும் தளபதி விஜய் அவர்களுடைய அந்த ஹேர் ஸ்டைல் பார்க்கும்போது தெரியுது. பட் நீங்க இன்னொரு வாட்டி கூட சேர்ந்து நடிக்கலாமே அப்படின்னு தான் ரசிகர்களோட மறுபடியும் ஒரு கனவாவே இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட நினைச்சிருங்க. ஐயோ, நம்ம பார்த்து நம்ம பழகின இவங்க இன்னைக்கு இல்லையா அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்னை விட பவதாரணி வந்து என் பொண்ணுக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ரிதினிகான்னு சொல்லிட்டு என்னுடைய 2வது பொண்ணு, அவங்களும் கார்த்திக் ராஜாவுடைய மகனும் ஒன்றா படித்தாங்க. சின்ன பிள்ளை, டாக்கிங் அபவுட் யூகேஜி எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரிலாம். இப்போ அவங்களாம் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது யுவன்ஜி அப்புறம் வந்து கார்த்திக்மா பவதாரணி அவங்களை அடிக்கடி
லஞ்சுக்கு ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ அவங்க நானும் போவேன் பிக்கப் பண்ணுறதுக்கு. அப்போ உடனே ஆண்டி நாங்கள்லாம் லஞ்சுக்கு போகிறோம், பாப்பா கூப்பிட்டு போகிறோம் அப்படின்வாங்க. இது ரெடியாக இருக்கும். ஏன்னா சைனீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ பவாவுக்கும் வந்து சைனீஸ் ரொம்ப இஷ்டம். ஸோ எல்லோரும் ஏறி உட்காந்து ஒன்றா போய் சாப்பிட்டுட்டு திருப்பி கொண்டு வந்து ட்ராப் பண்ணுவாங்க. நைட்டில் அந்த மாதிரி நிறைய தடவை வந்து டின்னருக்கு வந்து யுவன்ஜி வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஒரு எளிமையாக நம்ம பொண்ணு, ரொம்ப ஒரு நல்ல பொண்ணு. அண்டு வந்து என்ன எனக்கு வருத்தமாக இருக்குன்னா, ஜீவாக்கா வந்து இன்றைக்கி இளையராஜா சார் வந்து நிறைய சம்பாரிச்சிருக்கலாம், ஆனால் அதை கரெக்டாக காப்பாற்றினது வந்து ஜீவாக்கா. புரியுதுங்களா? சரியான இடத்துல வீடு வாங்கி சரியான டைமில் வந்து யுவனுக்கு ஒரு ஸ்டூடியோவை செட் பண்ணி கொடுத்து, அந்த ஸ்டூடியோ செட் பண்ணி கொடுக்க அந்த காலகட்டத்திலே வந்து 2.5 கோடி ரூபா ஆச்சு அவங்களுக்கு. எனக்கு அவங்க அடிக்கடி என்கிட்ட வந்து ஃபோனில் பேசுவாங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஜீவாக்கா, பப்பிமா நான் வந்து காமாட்சி அம்மன் கோயில் போக போகிறேன், என்ன நீ வரியா? ஏன்னா யூஸ்வலாக வந்து நான் நிறைய இப்போ காமாட்சி அம்மன் கோயில் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நானும் கொஞ்சம் திருவண்ணாமலை ஷிஃப்ட் ஆனேன். அதுக்கப்புறம் இப்போது எங்கேயுமே ரொம்ப போகிறதில்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தடிக்கு விழுந்தால் பௌர்ணமின்னா காமாட்சி அம்மன் கோயில். ஸோ அப்போ ஆமாக்கா நானும் போகிறேன், நான் லாஸ்ட்டு தரிசனத்துக்கு போகிறேன் பப்பி, ராத்திரி 10 மணிக்கு ஒன்று நடக்கும், நீ ஏன் அதில் வந்துடக்கூடாது, அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம்ல. சரிக்கா நானும் அதே மாதிரி வரேன், நான் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு மற்ற கோயிலெலாம் பார்த்துட்டு உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு நான் வரதராஜ பெருமாள் அப்புறம் அங்கே இருக்கிற சிவன் கோயில் எல்லாம் போயிட்டு இங்கே ஒரு 9:30 மணிக்கு வந்தால் லாஸ்ட் நட சாத்துறதுக்கு முன்னாடி நான் அவங்க அந்த அவ்வளோதான். அதில் வந்து சுவாமிக்கு சில சமயம் வந்து பௌர்ணமியில் தங்க காசுலாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களும் வீட்டில் இருந்து ஆர்டர் கொடுத்து, அதாவது இளையராஜா சார் வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 3000 ரூபாய்க்கு மேலே பூ ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா அங்கே ஃப்ரண்ட்லேருந்து உள்ள வரைக்கும் வந்து எல்லாத்துலேயுமே அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, அந்த பித்தளை ரவுண்டாக பெருசு பெருசாக இருக்கும், அதில் அந்த யாழி மாதிரிலாம் இருக்கும், அதில் பூரா டெக்கரேஷன். அண்ட் இது எல்லாமே வந்து பவாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து பண்ணுவாங்க. அண்டு ரொம்ப பவா அவங்களுக்கு பிடிக்கும், அவளுக்காக பார்த்து நகை செஞ்சாங்க. இன்னும் ஒரே பொண்ணு இல்லையா, இளையராஜா சார் கூட பவா மேலே ரொம்ப ரொம்ப அன்பு. அண்ட் அவங்களும் வந்து இளையராஜா மகள் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக முன்னுக்கு வராமல் சுயமாக நின்று எவ்வளோ பாடல், அவர் இல்லாமல் அவங்க வேறு மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் பாடியிருக்காங்க. Milky Mist Ice Creams. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.